கொப்பரை தேங்காய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? தேங்காய் உரிக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்றாங்களா? அப்படியே கிடைச்சாலும் ஆட்கூலி அதிகமா கேட்கறாங்களா? என்னோட தோப்புக்குள்ள கரண்டே இழுக்க முடியாது. நான் இந்த மிஷினை வாங்கிட்டு போய் எப்படி தேங்காய் உரிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? நீங்க மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு தென்னங்காயும் தேவையில்ல, தென்னந்தோப்பும் தேவையில்லை. ஒரு தேங்காய வெறும் 7 பைசால நீங்களே உரிச்சுக்கும் போது எதுக்கு ₹2 கொடுத்து ஆளை கூப்பிடணும்? வணக்கம் விவசாய பெருமக்களே. தென்னந்தோப்பு வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல கொப்பரை தேங்காவோட பிசினஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது. ஆனா இதுல ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுங்களா? தேங்காயை உரிக்கிறது தாங்க. ஆமாங்க, தேங்காய் உரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா இதுக்கு ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. அப்படியே கிடைச்சாலும் அவங்க ₹1 2 வரைக்குமே கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே இல்லாம, அதாவது ரேட்டு கம்மியாகவும் இருக்கணும், யாரு வேணாலும் உரிச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரே வழி கொக்கோ டிஎஸ்கர் தான். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல ஏகப்பட்ட கொக்கோ டிஎஸ்கர் இருக்குங்க. ஆனா ஒரு நல்ல கொக்கோ டிஎஸ்கரை எப்படி பார்த்து வாங்கணும், வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல டீட்டெயில்டா பேசியிருக்கோம். ரொம்ப டெக்னிக்கலாவும் பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கொக்கோ டிஎஸ்கரை வாங்குறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கொக்கோ டிஎஸ்கர் எடுத்துக்கிட்டாலே எல்லா பக்கமும் மோட்டரோட தாங்க கிடைக்கும். மோட்டரோட வர்றதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? எங்கெல்லாம் கரண்ட் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த மிஷினை உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் கையில் எடுத்துதான் நாங்க இதுல இன்ஜின் செட்டப் கொடுத்துருக்கோங்க. அதுவும் இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்க தோப்புல எந்த இடத்துல நீங்க தேங்காய் குமிச்சு வச்சிருந்தாலும் ரொம்ப சுலபமா எடுத்துட்டு போய் நீங்க தேங்காய்களை உரிச்சுக்க முடியும். அதுக்காக தான் இதுல ஹேண்டில் பார் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ரொம்ப சுலபமா எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போயிட முடியுங்க. அடுத்தது இதை நல்லா ஈஸியா உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பெரிய டயர்ஸும் ஒரு ரொட்டேட்டிங் வீலும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டைரக்ஷன் பண்றதுமே ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டிசைன் தான் நம்ம கொக்கோ எஸ்கர்ல கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு காம்பாக்ட் சைஸுங்க. ஸோ இது ஒரு வாஷிங் மிஷின் உங்க வீட்டில் எந்த சைஸ்ல இருக்குமோ அந்த சைஸ்ல தான் நம்ம இந்த கொக்கோ டிஎஸ்கரையே செஞ்சிருக்கோம். அதனால யாரு வேணாலும் ஈஸியா உங்க தோப்புக்குள்ள தள்ளிட்டு போயிட முடியும். காம்பாக்ட் டிசைன், அதுக்கப்புறம் உங்களோட இன்ஜின் செட்டப் இதெல்லாம் ஓகேப்பா. மற்ற கம்பெனிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வித்தியாசம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஜின் மாடல் யாருக்கிட்டையுமே கிடையாது, நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் இருக்கு. அடுத்தது பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? மற்ற இடங்கள்ல எல்லாம் வெறும் 700 800 காய் தான் 1 மணி நேரத்துக்கு உரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் 1000 காய் வரைக்குமே 1 மணி நேரத்துக்கு நம்மளால உரிச்சுக்க முடியுங்க. மற்ற மிஷின்களை பார்த்துட்டீங்கன்னா 800 காய் உரிக்கும் போது கண்டிப்பா அதுல ஒரு 20 30 காய் வந்து உடையுங்க. ஆனா நம்ம எம்டிஎம்ல நீங்க வாங்கும்போது 1000 காய்க்கு 1000 காய் அழகா உரிச்சு கொடுத்துரும். கொக்கோ டிஎஸ்கர்னு எடுத்துக்கிட்டாலே அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ரப்பருங்க. ஏன்னா இந்த ரப்பர் தான் தேங்காயை வந்து அழுத்தி பிடிக்கும், அப்போதான் வந்து உரிக்கும். ஸோ இது மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ரீயூஸ் ரப்பர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து மிஷின் வாங்குற வரைக்கும் நல்லா இருக்கும், வாங்கி நீங்க யூஸ் பண்ண அது வந்து போனாலும் பிரச்சனை இல்லை. அப்போதான் வந்து அவங்க கிட்ட வந்து திருப்பி ஸ்பேர்ஸ் கேட்டு வருவாங்கங்கிறக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா நம்ம எம்டிஎம்ல இது வந்து வெர்ஜின் ரப்பருங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மட்டும்தான் கொக்கோ டிஎஸ்கருக்கு வெர்ஜின் ரப்பர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இதனால இதோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வரும். அது மட்டும் கிடையாது, இப்போ நீங்க இந்த செட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா மற்ற கம்பெனிகள் எல்லாம் போச்சு ஒரு ரப்பர் போனாலுமே மொத்த செட்டையும் மாத்திர மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் இதுல ஒரு ரப்பர் போதா அந்த ரப்பரை மட்டும் கழட்டி போட்டு வேற ரப்பர் மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டிசைனை நம்ம எம்டிஎம்ல பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்பேர் வாங்கும் போதுமே உங்க கையிலேருந்து நிறைய காசு போகாது. எது போச்சோ அதை மட்டும் நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி சூப்பரான டிசைன் தான் நம்ம எம்டிஎம்ல பண்ணியிருக்கோம். அடுத்தது இதுல யூஸ் பண்ணியிருக்க கீராடுங்க. இதுதான் தேங்காயை உரிக்கக்கூடியது. ஸோ இந்த கீராடுமே பார்த்துட்டீங்கன்னா மற்ற கம்பெனிலாம் ஒரு ஒரு ராடுல ஒரு சைடு தேஞ்சிட்டாலுமே மொத்த செட்டியுமே மாத்திரமா இருக்கும். ஆனா நம்ம எம்டிஎம்ல இதுலயுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கீராடுல ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு தேஞ்சதுன்னா அதை கழட்டி போட்டு வேற கீராடை மாட்டிக்க முடியும். அதாவது கீராடையே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, வெறும் இந்த ராடை மட்டுமே உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த டிசைன் நம்ம எம்டிஎம்ல மட்டும்தாங்க இருக்கு. அடுத்தது இதுல மோட்டர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஃபார்வர்ட் சுவிட்ச் இருக்குங்க. இப்ப சப்போஸ் நீங்க தேங்காய் விட்டுட்டு இருப்பீங்க, பாதியில போகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிரும், அப்போ உள்ள வந்து தேங்காய் சிக்கிக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க கையை விட்டு கஷ்டப்பட்டு இழுக்கணும்னு அவசியம் இல்லை. திரும்பி எப்ப கரண்ட் வருதோ அழகா ரிவர்ஸ் சுவிட்ச் போட்டீங்கன்னா தேங்காய் பாட்டுக்கு வெளியே வந்துருங்க. ஸோ இந்த டிசைனையுமே நம்ம எம்டிஎம்ல சூப்பரா தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்குள்ள வந்துட்டோம். அதுதான் வந்து நம்ம இதுக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம், இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்போ நீங்க கையில உரிக்கிறதுக்கு ஒரு 4 பேத்த கூப்பிடுறீங்கன்னு வைங்களேன். 1000 காய் உரிக்கிறதுக்கு ஒரு காய்க்கு ரூ. 1 போட்டாலும் 1000 காய்க்கு ரூ. 1000 ஆச்சு. இதுவே நீங்க வந்து ஒரு 10,000 காய் உரிக்கிறீங்க அப்படின்னா ரூ. 10,000 ஆச்சுங்க. ஆனா நம்ம எம்டிஎம்ல நீங்க கொக்கோ அஸ்கர் மூலியமா உரிக்கும்போது, மோட்டர்ல உரிச்சீங்க அப்படின்னா, ஒரு காய்க்கு வெறும் 7 பைசா தாங்க. 1000 காய்க்கு வெறும் ரூ. 70 தான் செலவாகும். இதுவே 10,000 காய்க்கு வெறும் ரூ. 700 தான் செலவாகும். ரூ. 10,000 எங்க? ரூ. 700 எங்க? இதுவே நீங்க பெட்ரோல்ல போறீங்க அப்படின்னா, ஒரு காய்க்கு 15 பைசா தாங்க செலவாகும். அப்ப நீங்க 1000 காய்க்கு வெறும் ரூ. 150யும், 10,000 காய்க்கு வெறும் ரூ. 1,500 தாங்க. ஸோ நீங்களே பாருங்க ரூ. 10,000 எங்க? ரூ. 700 எங்க? ரூ. 10,000 எங்க? ரூ. 1,500 எங்க? வீடியோ பார்த்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ரூ. 9,000 வரைக்குமே இந்த மிஷின் மூலியமா சேவ் பண்ண முடியுங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த மிஷின் போட்ட காச சீக்கிரமாவே எடுத்துற முடியும். இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆரம்பத்துல சொன்னீங்கப்பா, தோப்பும் தேவையில்ல, காயும் தேவையில்ல, ஆனாலும் 1,00,000 சம்பாதிக்கலாமே அப்படின்னு. அதுக்கு இப்ப பதில் சொல்றேன். இப்ப இந்த மிஷின நீங்க தோப்பும் இல்ல, காய் பிசினஸும் இல்ல, உங்களுக்கு இந்த பிசினஸ்க்கு சம்மந்தமே இல்ல. ஆனாலும் இந்த மிஷின வாங்குறது மூலியமா உங்கனால லாபம் பார்க்க முடியும். இப்போ தோட்டங்கள்ல நெறைய பேரு காய உரிக்கிறதுக்கு ஆள தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாரி டைம்ல நீங்க இந்த மிஷின வச்சிருக்கும்போது, நீங்க ஒரு ரூ. 2 உரிச்சு குடுத்துட்டு இருக்கிற இடத்துல, நீங்க 50 பைசாக்கு உரிச்சு குடுத்தாலுமே, கண்டிப்பா இந்த பிசினஸ் உங்களுக்கு தான். ஸோ இது மூலியமா நீங்க ஒரு புது பிசினஸையே ஸ்டார்ட் பண்றதுக்கும் இந்த மிஷின் மூலியமா பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த கொக்கோ அஸ்கர நீங்க வெறும் ரூ. 29,000 குடுத்து வாங்கிட்டு போயிற முடியுங்க. என்னப்பா சொல்ற? இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த மிஷின் வெறும் ரூ. 29,000 ஆமாங்க. கண்டிப்பா இத நீங்க ரூ. 29,000 வாங்கிட்டு போயிற முடியும். ஏன்னா, நம்ம இப்ப இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் குடுத்துட்டு இருக்கோம். ஆனா, இத எல்லாத்துக்கும் தர முடியாது. ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ற 15 பேத்துக்கு மட்டும் தான் இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ். சரிப்பா நான் ரெடி கேஷ் குடுத்து வாங்க ரெடியா இருக்கேன். இதோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் ரூ. 1,50,000ங்க. என்னப்பா 1,50,000ங்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 1,50,000லாம் கிடையாதுங்க. இந்த வீடியோவ பார்த்துட்டு யாரெல்லாம் கால் பண்ணி புக் பண்றீங்களோ, வெறும் ரூ. 95,000 கிட்டத்தட்ட ரூ. 55,000 நாங்க இந்த மிஷினுக்கு டிஸ்கவுண்ட் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.